பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, heart matters in money matters. Heart matters in money matters. காசு விஷயத்துல மனசு இருதயம் முக்கியம். ஸோ பணம் மேட்டரில் உங்களுடைய இருதயம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் எப்படி உங்களுடைய டிசையர்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி உங்கள் பாடி ஒர்க் ஆகுது, எப்படி உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, எப்படி உங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது, இப்படின்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். We've been talking about a lot of things in this particular topic about how our belief system work, how our body works, and how our energy, how everything works together, our agreements and everything works together when it comes to money. ஸோ போன வாரம் நான் பேசினது ரொம்ப முக்கியமான காரியம், அதை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச விரும்புகிறேன் இந்த வாரமும். Last week what we spoke is a very very important thing and I want to stress on it a little bit more. போன வாரம் என்ன பேசினோம்? உனக்கு பிடிச்சது பேசுனேன்றீங்களா? The secret to receive is to let go. The secret to receive is to let go. பெற்றுக்கொள்வதின் ரகசியம் என்னது? ரிலீஸ் பண்றது. அப்படின்னு இருந்தோம்னா பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஹார்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோ அன்னைக்கு தான் பெற்றுக்கொள்றதுக்கு ஹார்ட் ரெடியா இருக்கு. When you're holding on tight to things, you will never be able to receive next things that God is giving you. Only when you're ready to let go, you are ready to receive. So லூக்கா 12 அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். We saw from Luke chapter 12. 15ஆம் வசனத்துல ஜீசஸ் சொல்றாரு, Verse 15, Jesus says, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். And then he said to them, take heed and beware of covetousness, for one's life does not consist in the abundance of the things he possesses. This is the phrase I want you to get today. One's life does not consist by the abundance of the things that he possesses. ஒருத்தனுடைய ஜீவன் அவன் என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கான் அப்படின்றதுனால இல்ல. இந்த phrase எல்லாரும் சொல்லுங்க. One's life does not consist in the abundance of the things he possesses. தமிழ்ல போடுங்க. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. Whatever the abundance of wealth you might have, it is not life unto you. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுதுதான் நம்ம எதுக்கு ரெடி ஆகிறோம்? அபண்டன்ஸ்க்கே ரெடி ஆகிறோம். Only when you come to this place is when you are actually ready for abundance. பெண்டிகாஸ்டல் தியாலஜில என்ன ப்ராப்ளம்னா, பெண்டிகாஸ்டுக்கு இது பிடிச்ச வசனம். Pentecostals really love this scripture, but the problem with that is அவங்க என்ன இடத்துக்கு வந்துருவாங்கன்னா, திரளான ஆஸ்தி என்னுடைய ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதே தப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. திரளான ஆஸ்தியே தப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திரளான ஆஸ்தியே கைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. Now when they read it saying the abundance of wealth is not your life, they immediately think the abundance of wealth itself is wrong and it should never come into my hands. In fact ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, பாஸ்டர்ஸ் கையில abundance வரும், ஆனா ஜனங்க கையில வர மாட்டானுங்க பெண்டிகாஸ்ட். To be even more specific, in Pentecostals pastors get the abundance but they don't allow the people to get it. somehow அவங்க எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி என்ன பிலீவ் பண்ண வச்சிருவாங்கன்னா, ஆஸ்தி ஒன்னு என்ன செஞ்சிரும், அழிச்சிரும், ஆஸ்தி ஒன்னை கெடுத்துரும், ஆஸ்தி ஒன்னை இது பண்ணிரும், அது பண்ணிரும், அப்படி இப்படின்னு சொல்லிடும். Somehow they convince the people to believe that the abundance of wealth will ruin you, it will destroy you and all of these things. ஆனா ஆண்டவர் உன்னை ஆஸ்தியே உன் கையில வர விடாம பண்றதுக்காக இதை சொல்லல. ஆஸ்தி உன் கையில வரணும்னா, உன்னை அழிக்காம இருக்கணும்னா, அது உன்னுடைய ஜீவன் அல்லன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. Now God is not saying these things so that abundance of wealth will never come into your hands, but God is rather saying this from the place to help you understand that for abundance of wealth to come into your hand and not destroy you, you need to understand that it is not your life. In fact இது abundance வரும் பொழுது அதுல வெறும் பணம் மாத்திரம் இல்ல, எதுவா இருக்கட்டும். Now when it comes to abundance, it's not just about money, whatever it may be.
இப்போ நீங்கள் 3 பேர் வாங்க. இப்போ இவன் வந்து ஒரு பெரிய வீடு வேணும்னு நினைக்கிறான். Now this guy has a desire for a big, huge house. இவன் வந்து ஒரு நல்ல ஹாலிடே, உலகத்தை சுற்றணும், நிறைய இடத்த பார்க்கணும், இவ்வளோ ஆசை இருக்கா? போகணும், போய் அப்படியே பீச்சில் படுத்து அப்படியே ஒரு வானத்தை பார்க்கணும், சில்லி 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 சில்லுன்னு காற்று, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். Now this guy has a desire to do a world tour, visit all types of places, lie in front of the beach and experience the wind, the breeze from different countries and everything. இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? இவனுக்கு ஒரு பைக்ல கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினைக்கிறான். Now this guy, all he wants is a girl who he can take around with him on the bike. மூணுமே டிசையர் பண்றானுங்க. All the three of them have desires now. இவன் என்ன டிசையர் பண்றான்? What is his desire? A huge வீடு, mansion. பெரிய வீடு, மேன்ஷன். இவன் World tour. அட்வென்ச்சரஸ் ஹாலிடே ட்ரிப். இவன் இதை இவன் எதிர்பார்க்கிறான். This is what he is expecting. சோ இப்போ இவன் கையில வீடு வந்துருச்சுன்னு வைங்க. Now this guy gets his house. இவன் போயிட்டான் ஹாலிடேக்கு. Now this guy goes to his holiday. இவனுக்கு பொண்ணு வந்துருச்சு. And he got his girlfriend. இது மூணு வந்த பிறகு ஒரு ஃபீலிங் வருதுல்ல. Now when they get, all the three of them got what they want, and the feeling that they get at this point, அது மூணு பேருக்கும் ஒரே ஃபீலிங் தான். all the three of them is the same feeling. கரெக்ட்டுங்களா? அது பணமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், உன் டிசையர் ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது உனக்கு வர ஃபீலிங் ஒண்ணுதான். என்ன ஃபீலிங் அது? Be it house, money, whatever your desire, when your desire gets fulfilled, the feeling that you get is the same feeling. What feeling is that? நானும் எங்க அக்காவும் வந்து சின்ன வயசுல இந்த சர்ச் விளையாடுவோம். Me and my sister used to play church game in our childhood. அப்ப நான் தான் பாஸ்டர், எங்க அக்கா வந்து இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு வரும். In that game I am the pastor and my sister comes like this wearing the scarf. அது நான் பிரசங்கத்துக்கு ரெடி ஆயிருவேன், டக்குன்னு நமக்கு ஒரு குச்சி கிடைச்சா ரெடி ஆயிருவோம். அது இதை மாட்டிட்டு வர்றதுக்கு வாப்ல வான்னா இரு 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 இருன்ட்டு அதை பண்ணி வர்றதுக்குள்ளே நமக்கு பிரசங்கம் எல்லாம் மறந்துடும். I'll get ready immediately, but for her she has to get ready like this with the outfit and everything. For her to come it will take a lot of time. அதுல என்னன்னா எங்க பாஸ்டர் பசங்க இருக்கானுங்களே, அவனுங்களுக்கும் புடவை கட்டி விட்டுரும். The thing is, in that game, even our pastor's children, they wear, she makes them wear saris as well. So அவனுங்க ரெண்டு பேரும் இது மூணு பேரும் சாரி கட்டி உட்கார்ந்திருப்பானுங்க. Both them boys and they'll all be wearing a sari and sitting for my preaching. So இத உட்கார்ந்துட்டு இப்படியே குதிக்கும். And she'll be sitting and clapping and jumping like that. குதிச்ச உடனே இடி கீழ விழுந்துரும். Then the scarf will fall from her head. அவனுங்க வந்து இப்படி போட்டுருப்பானுங்க. The boys will be wearing like this. முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி இருப்பானுங்க. அவனுங்க வந்துட்டு இதை பார்த்து கேட்பானுங்க, எப்படி இவ்வளோ உனக்கு மாத்திரம் விழுகுது கீழே, எங்களுக்கு விழவே மாட்டேதுன்னு உடனே இது சொல்லும், அரை மண்டையில வைக்கணும்டா. And they'll be asking her, how is it that your scarf alone falls? For us we are shaking enough but it's not falling off. And then she'll teach them, you have to keep it on half your head. அரை மண்டையில வச்சு இப்படி இப்படி பண்ணா கரெக்டா விழும். When you do it, when you keep it on half your head and then do this, it will fall. இங்க புரியுதா இப்ப இங்க யாருமே தலையை கவர் பண்றது இல்லைன்னு? Now you understand why nobody covers their head here. இது சின்ன வயசுல இருந்து பல wounds இருக்குது. என்னவா இருந்தாலும் என்னது டிசையர் ஃபுல்ஃபில் ஆன பிறகு இவனுடைய ஃபீலிங் ஒண்ணுதான். என்ன ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிற? டிசையர் ஃபுல்ஃபில் ஆன பிறகு என்ன ஃபீலிங்? அந்த வேர்டுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவ? satisfied. What are the words? Fulfilled. ஒரு sense of achievement, gratification, complete. இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. satisfied, complete இப்படிலாம் இருக்குல்ல.
Now all the three of them, whatever desire they may have, when it gets fulfilled, when the desire comes to fulfillment, the feeling that they are feeling is the same thing. Now it can be termed as satisfaction or gratification or feeling a sense of achievement, whatever it may be. சோ இவன் கையில கொடுக்க முன்னாடி ஆண்டவர் இவனுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இது உன்னுடைய ஜீவன் அல்ல. Now before God wants to give it into his hands, what God wants to let him know is that this thing that I'm going to give to you is not your life. ஏன்னா இதுதான் உன்னுடைய ஜீவன் ஆகும் பொழுது என்னன்னா, இது முதல்ல உன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ வாழாமே இருப்ப. Now when this becomes your life, this is your life, when you think that way, what happens is the first thing, until you receive it in your hand, you don't live your life. So இது வந்த பிறகு, பொண்ணு வந்த பிறகு இவன் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றான்னா, பொண்ணு வரக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்றான்? இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றான். வீடு இல்லைன்னா இவன் என்ன ஃபீல் பண்றான்? இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றான். இவனால போக முடியல அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றான். அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு கிடைக்கும் பொழுது இவன் இவன் எப்படி பிடிப்பான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட? பிடிப்பான் பாரு, அப்படி பிடிப்பான். Now if he is feeling complete when he gets the girlfriend, if the other guy is feeling complete when he gets his mansion, other guy is able to feel complete when he is able to do the world tour, what he is doing before that is he is feeling incomplete. So when the girl comes into his life, how will he hold the girl? Very firmly, tightly. So ஆண்டவர் இவனுக்கு என்ன, இவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உனக்கு வீடு தரணும்னு நினைக்கிறேன், உன் வீடை நீ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால வீடு உன் ஜீவன் அல்லன்னு புரிஞ்சுக்கோ. So what God wants to tell this guy is, hey son, I want to give you a big house, a huge mansion, I want to fulfill your desire, but for you to get that you need to understand that house, this mansion is not your life. நான் உன்னை நிறைய இடத்துக்கு கூட்டு போய் காட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த ஹாலிடே உன்னுடைய ஜீவன் அல்லன்னு புரிஞ்சுக்கோ. Now God is telling this guy, saying, I want to take you all around the world and show you different places, but doing that is not what your life is all about. நான் உனக்கு ஜெசுடியன் மாதிரி ஒரு அழகான பொண்ணை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது உனக்கு ஜீவன் அல்லன்னு புரிஞ்சுக்கோ. Now to this guy God says, I want to give you a beautiful wife, and don't understand that it is not your life. டேய் பரட்ட, வந்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது உன் வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற? இப்ப இல்ல, ஆனா இது வந்தா என் வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற. Ask your neighbor, what do you think will come which you do not have? What is that thing that you do not have which you think will complete your life? ஓ, இது வந்துட்டா நான் ஒரு ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணுவேன், இது வந்துட்டா நான் கொஞ்சம் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன், அது வந்துட்டா அப்படின்னு நீ ஃபீல் பண்ற பாரு, அந்த ஃபீலிங்கே தான் உன்னையே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குது. Now the feeling that you're having, saying, if only I have this, I will feel complete. If only I have this thing in my life, I will feel fulfilled. If only I have this thing in my life is complete. That feeling that you're having, that is exactly what is stopping you from having that thing that you desire. So இவன் என்ன சொல்லிட்டே இருக்கான், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் வேணும் வேணும்னு சொல்றான். வேணும் வேணும் வேணும்னு சொல்லும் பொழுதே இன்னொரு சிக்னல் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான், எனக்கு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். Now this guy keeps on saying, I want a girlfriend, I need a girlfriend, I need a girlfriend. When he's keeping on saying that, the signal that he is giving out is saying, I don't have one, I don't have one, I don't have one. இவன் வீடு இல்லன்னு சொல்லும்போது, வீடு வேணும் வேணும் வேணும்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டே இருக்கான், வீடு இல்ல இல்ல இல்ல, அது வந்தாதான் என்னால கம்ப்ளீட் ஆக முடியும்னு சொல்றான். Now when this guy is saying from this place, saying, I need a house, I need a house, I need a house, he is saying, if I don't have the house, I don't feel complete. ஆண்டவர் உங்களுக்கு என்ன புரிய வைக்க விரும்புறாருன்னா, you are complete in him. What God wants you to understand is that நீங்க அவருக்குள்ள முழுமையா நிறைவா இருக்கீங்க. Colossians chapter 2, right? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2:10 னா, Colossians 2:9, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. 10, நீங்கள் அவருக்குள்
பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். You are complete in him. Look at somebody into the eye and say, you are complete in him. You are complete in him. Thank you. You are complete in him. And Ephesians chapter 2 verse 1 in the Passion Translation says, எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனம், in the Passion Translation, it brings a qualifying phrase which is not there, but because of the previous context, it brings a qualifying phrase. It says, and his fullness fills you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, his fullness fills you. அவருடைய நிறைவு உங்களை நிரப்புகிறது. Look at someone, touch 5 people and say, his fullness fills you. 5 பேரை தொட்டு சொல்லுங்க, அவருடைய நிறைவு உங்களை நிரப்புகிறது. His fullness fills you. அவருடைய நிறைவு உங்களை நிரப்புகிறது. You are complete in him because his fullness fills you. நீங்க அவருக்குள்ள நிறைவுள்ளவர்களா இருக்கீங்க, ஏனா அவருடைய நிறைவு உங்களை நிரப்புகிறது. You are complete in him because his fullness fills you. இந்த இடத்துல நீ இருந்து இதை அனுபவிக்க உன் ஹார்ட் ஹோலாக அந்த சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங், கம்ப்ளீட்டா இருக்கிற ஃபீலிங், ஓகே ஐ ஹேவ் அப்படின்ற ஃபீலிங் எல்லாமே இந்த ரெவலேஷன்ல இருந்தே வரும் பொழுது, அதெல்லாம் உன் கைக்குள்ள வரும் பொழுது அது உன்னை அழிக்காது. அதை கரெக்டா யூஸ் பண்ண வேண்டிய விதத்துல யூஸ் பண்ணுவேன். Now when you are in this place where you understand that his fullness fills you and you are complete in him and you are experiencing it as a reality and your heart becomes whole, what happens is the feeling of satisfaction, the feeling of being complete, all of these things you start experiencing at this point in time, and when the things that you desire come to you, it doesn't destroy you anymore. So இதே தான் 1 தீமோத்தி 6 அதிகாரம் 1 Timothy chapter 6 6 வசனம் verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். Now godliness with contentment is great gain. நம்ம இந்த உலகத்துக்குள்ள எதுவும் கொண்டு வந்ததில்லை, எதுவும் கொண்டு போக போறதில்லை, சாப்பிடவும் போட்டுக்கு துணி இருந்தா போதும் அப்படின்னு இருப்போம். Now we didn't bring anything into the world, we are not going to take anything out of this world, so let's live in a way that we have food on the table and clothes to wear. அப்புறம் 9வது வசனத்துல பணக்காரராக விரும்புகிறவர்கள், சொல்லுங்க, பணக்காரராக விரும்புகிறவர்கள், வேணும் 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 அப்படின்னு விரும்புறவங்க என்ன பண்றாங்களா, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். But those who desire to be rich, the one who is craving for riches and living their life just for that, fall into temptation and a snare, and into many foolish and harmful lusts, which drown men in destruction and perdition. அப்புறம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். For the love of money is a root of all kinds of evil, for which some have strayed from their faith in their greediness and pierced themselves through with many sorrows. இதே மெசேஜ் I am spirit ன்னு சொல்லி பேசியிருக்கேன். The same message I have spoken to you as I am spirit. அதை தான் நான் திரும்ப ரீஇட்டரேட் பண்றேன். And that's what I am reiterating here. ஒரு சின்ன பிள்ளை இருக்குது பாருங்க, பிறந்து நல்லா தான் இருக்கும். Now there is a kid, as it is born, it will be good. கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். And it starts growing up. வளர ஆரம்பிக்கும் போது அதுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? செல்ஃப் ஃபார்ம் ஆகுது. Now as the kid is growing, its self is being formed. அந்த செல்ஃப் ஃபார்ம் ஆகும் பொழுது இப்போ டாய்ஸ்லாம் வாங்கி தருவாங்க. Now as the self is formed, the parents buy toys to the kid and all of these things happen.
ஸோ இப்போ டாய் வந்து அதை வச்சு விளையாட ஆரம்பிக்குது. Now it starts playing with the toy. அப்புறம் அதுக்குள்ள அந்த செல்ஃப் ஃபார்ம் ஆக என்ன வருதுன்னா, அந்த டாய் என்னோட டாய், மை டாய். Now as the self is being formed, as much as it forms, the kid starts feeling this toy is my toy. ஸோ அந்த மை, ஐ, செல்ஃப்க்கும் எதுக்கும் ஒரு கனெக்ஷன் வர ஆரம்பிக்குது, அந்த டாய்க்கும் ஒரு கனெக்ஷன் வர ஆரம்பிக்குது. So there's a connection that is being formed between this I, my, the self and the toy. ஸோ இப்போ அந்த டாயை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்தீங்க, இல்லாட்டி இன்னொருத்தவங்க வந்து எடுக்கிறாங்கன்னா உடனே அந்த பிள்ளை இதுக்குள்ள போகுது, சஃபரிங்குள்ள போகுது. Now when you go and remove the toy, or someone removes the toy from this kid, the kid goes through a suffering. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாம்பு கடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அழுவானுங்க, அப்படிலாம் அழுவானுங்க. என்னடா பார்த்தா என்ன பண்ணிருப்பான், யாராவது டாய் எடுத்திருப்பான். இம்மென்ஸ் சஃபரிங். Now sometimes you see these kids as if something deadly happened to them, like a snake bite. They cry out like anything, throw a tantrum. You realize it's just for a toy, but they're going through immense suffering. அதுதான் போட்டிருக்கு. They will pierce themselves through many sorrows. உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். That's what is talking about over here. They pierce themselves through many sorrows. அந்த புள்ள டாய் அப்படியே வளர வளர ஜாமான் தான் மாறுதே ஒழிய மற்றபடி உன்னுடைய அந்த ஐடென்டிஃபிகேஷனும் அதனால வர சஃபரிங்கும் என்ன செய்யறது இல்ல, மாறுறதே இல்லை. So as this kid starts growing up, it's only the toy gets changed into bigger stuff, but the identification this kid makes with the toy and the suffering that is coming when it's taken away doesn't change. பக்கத்துல பார்த்து, what are your current toys that is causing you suffering? உங்ககிட்ட இருக்கிற பொம்மைகள் என்ன, உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வர, வேதனை கொண்டு வர பொம்மைகள் என்ன? சில வைஃப்க்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த டாய். For some wives, their husband is the toy. And that toy is causing suffering. ஏன்னா ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்ணாலே என்ன ஆகுது, பாதி பிரிஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. Now if they have a little bit of feeling that husband is going away, they feel like their half of themselves is separated from them. சிலருக்கு பேங்க் அக்கவுண்ட், For some it is the bank account. அப்படியே மணி கம்மியாக என்ன ஆகுது. ஸோ இந்த டிசையர் டு பி ரிச்ல தான் குவிக் மணி ஸ்கீம்ஸ்குள்ள என்ன செஞ்சுக்கிறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. Now as money reduces, their hearts go into the suffering. Now this desire to get rich is when people jump into quick money making schemes and get stuck. ஸோ இந்த ப்ராஸ்பெரிட்டி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, உன் கையின் காரியங்களை செழிக்க விரும்புறாருன்னு சொல்ற மெசேஜை நீ இந்த ஹார்ட் டிவோர்ஸ் ஆகாம கேட்டேன்னா எதுக்குள்ளதான் போய் விழுவ, இந்த மாதிரி மணி ஸ்கேம்ஸ்குள்ள போய் மாட்டிக்குவ. Now when we talk about prosperity and God wants to make you rich, God wants you to prosper and all of these things, if you do not come to a place first where your heart is divorced from all these attachments you have with money, what will happen is you will end up in quick money making scams and you will end up being a prey. இப்போ நம்ம பிலிப்லாம் அப்படிதான். Philip is like that. இவனுங்களை கூப்பிடும்போது சந்தோஷமா இருந்தேன். இப்ப அவர் அப்பதான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறார்ல. That's when he started coming to church. வர ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ வந்து ப்ராஸ்பெரிட்டிலாம் பேசின உடனே பெரேஸ் பிரேக் த்ரூ பிச்சுக்கிட்டு கொடுக்க போறார் அப்படின்ன உடனே பிச்சுக்கிட்டான். அப்போ வந்து ஒரு ஊழியம் செய்யற ஒரு அம்மா இவருக்கு டச்ல வராங்க. Now when we were talking about prosperity, Perez, breakthrough and all of these things, he was in that place and he started listening to this and he came in touch with one lady who was doing some ministry. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த உருவ குத்தி கொள்ளுகிற கேட்டகரி வந்து பக்கத்து சொல்லு சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. உருவ குத்தி கொள்ளுகிற கேட்டகரி எங்க இருப்பாங்க, அவன் உருவ இப்படி மாத்திரம் குத்த மாட்டான், இப்படியும் குத்தி இப்படியும் குத்திடுவான். Now the people who pierce through with sorrow, you will find them in church as well. They not only pierce themselves, they also pierce others. So இவங்ககிட்ட சொல்றாங்க, இப்ப இந்த ஃபேஸ் பாத்தீங்களா, இதெல்லாம் தெரியும் பார்த்த உடனே.
சரி இவரை 4 பேர் நம்புவாங்க. Now when you look at these kind of faces, you know, so 4 people will trust this one. இப்ப என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா என் மூஞ்சி அந்த மூஞ்சி கிடையாது. Now they will not ask me because my face is not like that. ஆனா மார்க்க பார்த்தா வந்துருவானுங்க. But if they see Mark, they will come directly to him. மார்க்க பார்த்தோன்னே வந்துருவானுங்க. When they see Mark, immediately they'll come to him. வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சரி இவர் வந்து வண்டியில இவர் வண்டி ஓட்டிட்டு அந்த வண்டியை நம்ம ஓட்டிட்டு போறோம்னீங்களேன், அந்த வண்டியை பார்த்தோன்னே ரோட்ல போறவங்களாம் நமக்கு வணக்கம் சொல்லிட்டு போவான். ஏடா எவன் வணக்கம் சொல்றான்னு பார்த்தா, ஓ மார்க் ஓட்டின வண்டியை நான் ஓட்டிட்டு இருக்கான். ஏன்னா அப்படி போறேன் வரவனுக்குலாம் வணக்கம் வச்சுட்டே போயிட்டு இருக்காரு. Now when I'm driving Mark's vehicle around, everybody looks at me and gives me a salute and everything. I'm wondering why is everybody on road is saluting me, because he is saluting everybody on road and they are doing that back to him and they think I am him. ஸோ இந்த மாதிரி ஆட்களை அவங்க பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறானுங்கன்னா, சரி இவன்ட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் நம்மளை ப்ராஸ்பர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. Now when they see people like them, they go to them and directly ask these people who pierced. உங்களை பார்த்தாலே மண்டைக்கு மேல 2000 கோடி தெரியுது. And they say God has decided to prosper us, and when I look at you I see 2000 crores above your head. 2000 கோடி அப்பு அப்படின்ற மாதிரி இவனும் நம்பிடுவான். And Philip also will believe them, saying, oh 2000 crores. உடனே இவர் என்ன பண்ணணும், இப்ப என்ன உங்க கையில இருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கையில் என்னன்னு சொல்றாரு. உன் கையில என்ன இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கா, கொஞ்சம் மாவு இருக்கா, 5 அப்போ இருக்கா, 2 மீன் இருக்கான்னு இவர் கையில, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு ஒரு 2 லட்சம் இருக்கு அப்படின்னு, நீ அதை மாத்திரம் கூடு, ஆண்டவர் எப்படி பெருக்கிறாரு பாரு. Now immediately they'll come and tell you saying, what do you have in your hand? Do you have the 5 loaves and 2 fishes, or whatever the rod or the staff that you have? Give. And he will ask, what do you have in your hand? And he'll say, I have 2 lakhs. And they'll say, give it. So இவர் என்ன செஞ்சாரு, 2 லட்சம் கொடுத்துருவாரு. And he will give that 2 lakhs to them. 2 லட்சம் பேங்க்ல போட்டா ஒரு மாசத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? 6000 ரூபாயா? 1500 ரூபாய் கிடைக்கும் மாசம். மாசம் எவ்வளவு கிடைக்கும்? 1500 ரூபாய் கிடைக்கும். If you put 2 lakhs in the bank, the interest you will get is 1500 per month. முத மாசமே இவனுக்கு 20000 ரூபாய் கொடுப்பானுங்க. The first month itself they'll give 20,000 to him. இது நீங்க பேங்க்ல FDல போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கும். FDலாம் ரொம்ப போங்கு, சரிங்களா? அதெல்லாம் நம்பாதீங்க. ஆண்டவரே மல்டிப்ளிகேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. Now they'll come and say, if you had kept it in the bank in the FD only 1500, but with this you can grow even further, multiplication that God gives and all of this they'll speak. இந்த பிசினஸ் நான் பண்றேன், இந்த பிசினஸ்ல நீங்க போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பணம் தந்துட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 months கொடுப்பாங்க. Now this business I will put 6 மாசம் கொடுத்தாங்க இவனுக்கு. ஏன்னா ஹெவியா அவனை முடிவு பண்ணிட்டானுங்க, இவனை வச்சு ஃபுல் பால் கறக்கணும்ட்டு. Now this business I am doing in, if you invest in this business, பொதுவா 2 months தான் கொடுப்பானுங்க. உங்களுக்கு நல்ல மாடா தெரிஞ்சீங்கன்னா 6 மாசம் கூட கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Now if you invest in this business, I will give you back returns 20,000 every month. Now for him they gave 6 months. 6 மாசம் கொடுத்தானுங்க. Generally they give 2 months, for him they give 6 months. கொடுத்த உடனே இவரு நல்லுள்ளம் கொண்டவர் அல்லவா, யாம் பெற்ற இன்பம் வையகமும் பேர அப்படின்னு உடனே இவர் போய் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிப்பாரு. 2 லட்சம் போட்டேன், 2 மாசத்துல என்ன கொடுத்துட்டான், 20000 ரூபாய், 40,000 ரூபாய் கொடுத்துட்டான். நீ எதுக்கு அதுல போட்டிருக்க, இதுல போட்டிருக்க, அதுல இதை போடாது, இங்க போடுன்னு சொல்லி எவனுமே, நல்லா கவனி, எவனுமே காசை டைரக்டா அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க, அவனுமே டைரக்டா வாங்க மாட்டானுங்க. பிலிப்ட்ட சொல்லுவாங்க, நான்லாம் காசு வாங்க, நீங்களே வாங்கிட்டாங்க பிரதர். அவனுக்கு சொல்றது ஏதோ இவனை நம்புற மாதிரி இருக்கும், ஆனா என்னன்னா கடாக்கு ஆர்டர் என்ன பண்ணிட்டானுங்க, குனிய வச்சுட்டானுங்கன்னு அர்த்தம். Now he will be like a good person who wants to take the gospel to everybody around. He will go to all his relatives and say, don't put your money in FD, come and invest here and all of these. And these guys who will take money will say, Philip, you only get the money from them and give, as if they trust them, but actually they are putting them in the bait. அப்படி இப்படி வாங்கி தந்து எவ்வளோ மணியை உங்க மூலமா அக்கவுண்ட்ல வயர் பண்ணீங்க? 1 crore. 1 crore. Like that in total, he was able to get 1 crore from different people and gave to this person. 1 crore he wired through him.
6 monthsல ஆளை காணாம போயிட்டானுங்க. Now 6 months they went missing. இதுல மாதிரி என்ன ஆட்கள்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காணாம போக மாட்டானுங்க. Now immediately to begin with they'll not go missing. உடனே பணத்தை சுருட்டிட்டு ஓடுற குரூப்லாம் இல்ல. சர்ச்சில் இருக்கிறவனுங்க வந்து எப்பயுமே டச்லயே தான் இருப்பானுங்க. நீங்க சொல்லுங்க பிரதர் எப்படி இருக்கீங்க, ஆண்டவர் கிருபை, உங்க கூட டச்லயே தான் இருப்பானுங்க. நல்லா ஜோம் பண்ணுங்க பிரதர். வந்து ஒரு மேட்டர்ல மாத்திரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாயிருக்கே, அதுல அந்த இது நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா வந்து அப்படியே பிச்சுக்கும் அப்படின்னு. சரி ஜோம் பண்றேன் அப்படின்னு வச்ச உடனே நம்ம இன்னொருத்தவங்க இருக்கான், அவன் எங்கடா போயிட்டானா? அவன் வந்து போட்டது ஏதோ 1 லட்சமா 2 லட்சமா ஏதோ போட்டானா, 20,000 இன்னும் போட்டுட்டு அவனுங்க வந்து இதை நீ வெளியே எடுக்கணும்னா இதை வெளியே எடுக்கணும்னா 20 லட்சம் வாங்கியிருக்கானுங்க அவன்கிட்ட. பக்கத்துல பார்த்து சொல்லு, பண ஆசை பிடித்தவர்கள் குவிக் ரிச் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. சொல்லுங்க, பக்கத்துல 5 பேரை தொட்டு சொல்லுங்க. பண ஆசை பிடித்தவர்கள் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க? குவிக் ரிச் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. Now the people who have the love for money, they bring quick rich schemes. நீ வந்து அதுல அத வந்து எந்த மெசேஜோட கனெக்ட் பண்ணிராத. பிரேக் த்ரூ, ப்ராஸ்பெரிட்டி, abundance, God of multiplication அதோட கனெக்ட் பண்ணிராத. Please don't connect this thing with this quick rich schemes with the God of breakthrough, the abundance and all of these messages. கண்ணல பட்டியடா இப்ப வேற இவ்வளவு நேரம் நீதான் ஜோம் பண்ணிட்டு இருந்தியா? அண்ணே அவன் கண்ணை குளிராக்கும் ஆண்டவரே, அவர் இந்த பக்கம் திரும்ப கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருந்த. இப்படி ஒரு சாட்சி இல்ல, பல சாட்சிகள் வச்சிருக்கோம். We have so many stories like this. பக்கத்துல பார்த்து சொல்லு, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா தான் பேசுவாங்க. They will speak to you very spiritually. வசனங்கள் பேசுவாங்க. They speak a lot of scriptures. ப்ரொஃபெட்டிக்கா பேசுவாங்க. They speak prophetic words over you. ஓ மண்டை மேல இது தெரியுது, கொண்ட மேல இது தெரியுதுன்னு வானுங்க. They will see, I see this over your head, blessing over your head and all of that stuff. ஆனா என்ன செய்யாத, உருவ குத்திக்குள்ளாத. பக்கத்துல பார்த்து சொல்லு, உருவ குத்திக்குள்ளாத. Don't pierce yourself with sorrow. Because the love of money creates lot of problems. இந்த பண ஆசை நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். But God is bringing him out. He'll be out soon. தேவன் அவரை வெளில கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரத்துல இருந்து வெளில வருவார். 11வது வசனம், இதுக்கு அடுத்த வசனம். Verse 11. But you சொல்லு, நீயோ இவைகளை விட்டு ஓடி. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஓடிரு. நீயோ இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் அதெல்லாம் என்ன செய்ய நாடு. இதெல்லாம் இன்டர்னல் வேர்ல்டு. சரியா? போடுங்க 11. தேவ பக்தி, நீதி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இதெல்லாம் எங்க இருக்கிறது? இன்டர்னல். வெளியே இருக்கிறத தேடி ஓடாத, உள்ள இருக்கிறதுல ஒர்க் பண்ணு. But you, O man of God, flee these things and pursue righteousness, godliness, faith, love, patience, gentleness. Now these are things that are inside, these are internal things. What they are saying is, don't run behind the external things, pursue the things that is within you. சரி, டைம் இல்ல. You come to verse 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். Command those who are rich in this present age not to be haughty, nor to trust in uncertain riches,
but in the living God who gives us richly all things to enjoy. இதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர். This is the most important thing. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுப்பார் நம்புறியா? Do you believe that God will give you everything for you to enjoy? உனக்கு உண்மைக்கே அவர் கொடுப்பாருன்னு நீ நம்பினா எந்த இடத்துக்குலாம் ஓட மாட்ட, இந்த ஸ்கீம்ஸ்க்குள்ள ஓட மாட்ட. If you really believe that God is so good and he will give you all the good things for you to enjoy, you will not run after these kind of schemes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, out of his fullness we receive. அவருடைய நிறைவிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். His fullness fills you. அவருடைய நிறைவு நம்மளை நிறைக்கிறது. His fullness fills you. அவர் நிறைவு நம்மளை நிரப்புகிறது. 15:31 லூக் 15:31 நினைக்கிறேன். லூக்கா 15:31. அப்பா வந்து மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. Now father says to this son in Luke 15:31, son, you are always with me and all that I have is yours. இத நம்புறோமா? Do we really believe this? All that the father has is for us. பிதாவிடத்துல என்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்குரியது. We are not talking about some guy talking. We are talking about the maker of the heaven and the earth telling, all I have is yours. I will give you richly all things to enjoy. Look at that word in Timothy. Command the rich not to trust in uncertain riches. Command the rich in this present age not to be haughty, not to trust in uncertain riches, but in the living God who gives us richly all things to enjoy. Come on, touch 3 people and say, he gives us richly all things to enjoy. He gives us richly all things to enjoy. நீ என்ஜாய் பண்றதுக்காகவே கொடுப்பாருன்னு நம்பணும். Do you believe that he will give you just for you to enjoy? தேவையை சந்திப்பாருன்னு பத்தி சொல்லல, நீ என்ஜாய் பண்றதுக்கே கொடுப்பாருன்ற. It's not just talking about God meeting your needs, but it's talking about God giving you so that you can enjoy things. என்னன்னா இதுக்கு மேல money is the root of all evil அப்படின்ற வசனத்தை propagate பண்ணவனுங்க பெண்டிகாஸ்டல் இந்த வசனத்தை என்ன செய்யல, செகண்ட் ஹாஃப propagate பண்ணல. God will give you richly all things to enjoy அப்படின்றத சொல்லல. Now the Pentecostals who were propagating saying money is the root cause of all evil, so you don't need money, they forgot to propagate this verse where it says God will give us richly all things to enjoy. தமிழ்ல அனுபவிக்க, தமிழ்ல போடுங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். சொல்லுங்க, நீ அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். He gives you richly for you to enjoy. நீ அப்படியே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இல்ல, அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவர். He's not talking about just striving and surviving. God is talking about giving you abundantly so that you can enjoy things. His fullness fills you. You are complete in him. Of his fullness we receive, and he is a God who gives richly all things to enjoy. அவர் நிறைவு நம்மளை நிரப்புகிறது. அவர் அவருடைய நிறைவிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த தேவன் அளவுக்கு அடர்ந்த விதத்துல நமக்கு நிறைவா சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எஸ். ஆனா நான் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டத்திலேயே தான் வளர்ந்திருக்கேன். வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டத்திலேயே தான் வளர்ந்திருக்கேன். எனக்கு இந்த நிறைவு அபண்டன்ஸ் அப்படின்னாலாம் என்னன்னே தெரியாது அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய அந்த அந்த இல்ல 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 அப்படின்ற ஃபீலிங்கை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். But if you are a person who are saying, no, I have throughout my entire life I have been in lack, I've been in poverty and I've grown up like that, God is telling you tonight that he wants to change this feeling that you're having, saying, I don't have it, I don't have it, I don't have it. That lack, he's removing it out of you. இப்ப தேவைகளே சந்திக்கப்படாம வளரும் பொழுது என்ன ஆகுதுன்னா,
ஐ டிசர்வ் குட் திங்ஸ் அப்படின்றது மாதிரி you begin to demand. Now when you grow up in a way where your needs are not met for many years, you go from a place where you feel like I deserve good things. From that point you go to a place where I demand things. வேணும் எனக்கு, நான் இல்லாமையே வளர்ந்துட்டேன், இனிமேல யாருமே எனக்கு நோன்னு சொல்ல விட மாட்டேன், நான் எனக்குரியதை நான் எப்படினாலும் ஃபைட் பண்ணியாவது நான் என்ன செய்வேன், எடுப்பேன் அப்படின்ற ஒரு இது வருது பாருங்களேன். அது பேர் தான், அதுதான் இளைய குமாரன் பிரச்சனை. மூத்த குமாரன் வந்து அப்பா வீட்டிலே இருந்தாலும் அப்பா என் மேல எனக்கெல்லாம் தரமாட்டார், எனக்கெல்லாம் தரமாட்டார். சொல்லு நீ கேட்டகரியா? பக்கத்துல பார்த்து இன்னொருத்தன் சாட்சி சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து இன்னொருத்தன் கார் வாங்குவான், இன்னொருத்தன் வீடு பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருப்பான், அதை பார்த்து இன்னொருத்தனுக்கு வெட்டிங் பேண்ட்ஸ் வாசிட்டு இருக்கிறோம், அவன் ஒருத்தன் உட்காந்து எனக்கும் எப்பதான் வாசிப்பானுங்கன்னு தெரியும். Now these kind of people are the ones who says I need it, I have grown up in lack, I have not had what I should have had in my childhood days, so I'm not going to allow anybody to say no, I'm going to demand what I need, I'm going to take it from people. Now this is the younger son category in the story. On the other hand, the elder son category are the ones who are in the house already, but they feel like they don't get the things that belongs to them already. So when the elder one disqualifies, the younger one demands out of entitlement. இந்த மூத்த குமாரன் அவனுக்குரியதா அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இளைய குமாரன் வந்து எனக்கு வேணும், தந்துதான் ஆகணும் அப்படின்றது என்டைட்டில்மென்ட்ன்ற இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல சொல்லு, டிஸ்குவாலிஃபை பண்றியா டிமாண்ட் பண்றியா? Ask your neighbor, are you demanding or are you disqualifying? ரெண்டுமே எங்க இருந்தா வருது? lack mindsetல இருந்தா வருது. And both of it are coming from the place of lack mindset. So அப்பாட்ட போய் கேக்குறான், ஏன் சொத்து தாங்க, எனக்கு புடிச்சு தாங்க. So this guy goes to the father saying, my portion of the wealth, you give it to me, I need it now. ஏன் சொத்து தானே, என்னோடது தாங்க எனக்கு. It belongs to me, right? So you have to give it to me right now. அது வந்து again ஒரு orphan mindset, entitled spirit ஓட இருக்குது. Now that is an orphan mindset with paired up with an entitled spirit. அனாதையின் மனப்பான்மை அதோட சேர்ந்து என்ன இருக்கு? என்டைட்டிலுக்கு தமிழ்ல என்ன? உன்னுடைய உரிமை தான், ஆனா அந்த உரிமையை நீ எப்படி ரிசீவ் பண்றது இல்ல, கிராட்டிடியூடோட ரிசீவ் பண்ணாம அப்படின்னு ரிசீவ் பண்றது. It is your birthright, but you're not receiving it your birthright with gratitude, rather you're receiving it by demanding. இதெல்லாம் நீங்க வந்து சின்ன பிள்ளையிலே அட்ரஸ் பண்ண வேண்டிய மேட்டர். Now these are things that you should have addressed in your childhood itself. பீட்சா வேணும் அப்படின்றானா அவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு அர்த்தம். Now if he's saying I need pizza right now, it means that you have to deal with him. Daddy, can we buy pizza? அது வந்து அப்பா gives good things to enjoy. அது வந்து அந்த கேட்டகரி. பீட்சா வேணும் அப்படினா Now if he's coming and asking, Daddy, can we buy pizza? He's coming from a place like, my dad gives good things and I'm asking for one right now. But if he's demanding, saying, I need a pizza right now, it means you have to deal with him. அது என்னது? அது entitlement. Now that is entitlement. இன்னொரு மூத்த பையன் வந்து அப்பா நிறைய பீட்சா வாங்கி வச்சிருந்தாலும் நமக்கு தருவாரான்னு தெரியல அப்படின்ட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். Now the elder son on the other hand, though the father has bought so many pizzas, he'll be standing and waiting, will my dad give it to me? So எந்த கேட்டகரியில நீ இருந்தாலும் ரெண்டு கேட்டகரியுமே உனக்கு ரிசீவ் பண்ண முடியாது அப்பாட்ட இருந்து. ஏன்னா ஒன்னு நீ டிஸ்குவாலிஃபை பண்ணிக்குவ, இல்லைன்னா நீ டிமாண்ட் பண்ணுவ என்டைட்டில்ல இருந்து. ரெண்டு ஸ்பிரிட்டுமே உன்னை அபண்டன்ஸ்குள்ள போகவே விடாது. இது ரெண்டாவது ஸ்பிரிட்ல அடிச்சு பிடிச்சாது வாங்கிடுவ, வாங்கி அது உன்னை அழித்து விடும். Now in these two categories that you see, in either of these categories if you are in, it will not allow you to receive or get into abundance. Now in the second category, the worst part is that you will take it all for yourself by demanding, but it will destroy you. ஆனா ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல வைக்க விரும்புறாருன்னா, Daddy will give good things to enjoy. Hey, I want you to enjoy. அப்படின்ன உடனே அதை கிராட்டிடியூடோட, நீ நல்லவரா இருக்கிறீர் அப்படின்ற ஒரு காரியத்தோட
ரிசீவ் பண்ண கத்துக்கிட்டாதான் நீ உன்னை abundance-க்கு பொசிஷன் பண்ற. Now where God wants you to be placed rather is in a space where you are saying, where God is coming and telling you, I want you to enjoy good things, I want you to live in abundance, and you are here standing receiving it with gratitude. So in the next 1 week என்ன practice பண்ணுனா, உன்னை சுத்தி இப்ப நீ எதிர்பார்க்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையில எதெல்லாம் அபண்டன்ஸா இருக்குன்றத பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பி. என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா, வெளியில வந்து சூரிய ஒளியை பார்த்து எவ்வளோ சூரிய ஒளியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பி. Now what I want you to do this week is go into your life and look at your life. Before any abundance come, what are the things in your life that are already in abundance? Take those things and thank God for those things that God has given you, those things. If you are saying, I don't have anything in my life, if you don't have anything in your life, come outside of your house, look at the sun up in the sky, and the sun is so full of abundance. Thank God for that. எவ்வளோ காத்து இருக்கு அப்பா, ஓப்பா எவ்வளோ மூச்சு விட்டாலும் காத்து வந்துனே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காத்துக்காக நன்றி சொல்லு. There's so much wind, there's so much air outside. Thank God for that. ஏன்னா நான் தான் இன்னைக்கு இந்த செக்ஷுவாலிட்டி கோர்ஸில் சொல்லிருந்தேன். இப்போ லவி நானும் மண்டே டிரைவ் போகும்போது லவி வந்து கனெக்டடாக ஃபீல் பண்ணுதுன்னு வைங்களேன், அதோடைய ஹார்ட் ஃபுல்லாக கிராட்டிடியூடில் அப்படியே நல்லா நிரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன் இந்த டிராஃபிக்கில், அங்கிட்டு இங்கிட்டு வந்து கிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க எவனாவது. எவனையும் கிஸ் கொடுக்காம நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது லவி வந்து ஜெஸ்ஸி 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 அங்கே அந்த குருவி பார்த்தீங்களா, ஜெஸ்ஸி 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 அங்க அந்த கொக்கு பாத்தீங்களா, அதை பாத்தீங்களா, ஏமா இருமா நீ வேற அப்படி நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்போம். அதுனா லவி வந்து எப்படி இருக்குன்னு அர்த்தம், ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். Now this is what happens, I was telling this the same thing in the restoring sexuality course, when I and Lavi go for Monday drives together and I am trying to drive the car while other people are trying to come and kiss my car with their cars, and me avoiding all of this and driving in the road. Lavi, when she is feeling full and she is feeling connected and she is feeling in a place of gratitude, a lot of thoughts of gratitude, she'll be thinking, hey Jesse, did you see the crane over there, did you see the sparrow that is flying over there, and all of these things that she will be talking about, and I'll be here busily driving. ஆனா கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருக்கு, இது இல்லாட்டி மைண்ட்ல ஏதோ வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு, கோயன் இருக்குன்னா ஒரு கிளி வந்து தான் மண்டை மேலேயே உட்கார்ந்தாலும் அது வந்து தெரியாது. But if she's feeling disconnected and something is running in her head, she is disturbed by, even if a bird comes and sit on her head, she will not even notice it. புரியுதா? சோ நீ உன் வாழ்க்கையில உன் ஹார்ட் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு எப்படி தெரியும்னா, சின்ன சின்ன மேட்டர்லாம் பார்க்கும் போதே சந்தோஷம் வரும். Now how do you know that your heart is in the place that it should be is when you look at small things, you start becoming happy. சின்ன சின்ன மேட்டர்லாம் பார்த்து கிராட்டிட்யூட் வரும். The smallest things that you see around yourself, you will feel gratitude for it. இந்த ஹார்ட் ஹீலிங்ல நடத்தும் போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு பெரிய பெரிய ஷேம் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி முடிச்சு அவங்க ஃப்ரீ ஆகி போன பிறகு அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்குது, எதை பார்த்தாலும் அழுக வருதுனே, காக்காவை பார்த்தாலுமே அழுக வருது, என்னடா இவ்வளோ அழகா இருக்கே காக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. Now people going through the restoring sexuality, the heart healing journey, a lot of people when they come out of big shame in their life and everything that have come out, they've become to a place of freedom. They come and say, a lot of people come and tell this testimony, whatever I see I start crying, I see even the crows, then I start crying. Beauty, wonder, இந்த மாதிரி உன்னுடைய சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நீ அவேக்கன் ஆக ஆரம்ப எப்பன்னா, there is a father who says whatever I have is yours, I will give you richly all things to enjoy. அப்படின்றது உன் ஹார்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகி சிக்கன் அதுல ஃபிக்ஸ்டா இருக்கும் பொழுது நீ ஜென்யூனாவே நிறைய காரியங்களை என்ஜாய் பண்ண ஆரம்ப. Now when your heart comes to this place where you are really you are actually believing in God, when God says you that I am a good father and I give good things to you and I really love you and I want you to enjoy things, what will happen is you will start seeing the things around you, even the smallest of things you will be grateful for. அதை வச்சு 5 கோடி சம்பாதிச்சிடணும், சரியா? Look at someone, say, do you know you have a father? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? John 17ல ஜீசஸ் ஜெபம் பண்ணும்போது ஒரு மேட்டர் சொல்றாரு, அது ஜனங்களை பத்தி தான் சொல்றாரு, ஆனா அது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். John 17, when Jesus prays, he says something. He's actually talking about people, but you can actually take the same thing for other things as well.
verse 10. பாருங்க, படிங்க. All mine are yours and yours are mine and I am glorified in them. Now Jesus is praying over here to the Father and he says, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். look at your Father, your God, and say, Lord, everything that is yours is mine. இதுதான் மூத்த குமாரனுக்கும் ஜீசஸ்க்கும் டிஃபரன்ஸ். மூத்த குமாரனுக்கு அப்பா சொல்றாரு, என்னுடையவைகள் யாவும் உன்னுடையவைகள். அவன் நம்பவே மாட்டான். ஆனா ஜீசஸ் இங்க சொல்றாரு, உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்னு ஜீசஸ் அக்னாலேஜ் பண்றாரு. அதுதான் டிஃபரன்ஸ். Now this is the difference between the elder son in the story and Jesus over here, where the elder son, the father is coming and saying, hey, all that is mine is already yours, and he is not able to believe that. On the other hand, Jesus is here acknowledging to the father, saying, all that is yours are mine, where he has believed it and he has acknowledged it. ஒரு செகண்ட் கண்ணை மூடி அவர் சொல்றதை கேளுங்க, நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்பா உங்ககிட்ட என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். Close your eyes for a moment and see God telling this to you, where God is looking at you and telling, all that is mine are yours. Especially the things that you think that you don't have right now, which is making you in some way incomplete. I want you to see those things and say, Daddy, I am complete in you. I am made whole in you. குறிப்பா எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இல்லையோ, அது உங்களுடைய வாழ்க்கையில வந்தாதான் நீங்க நிறைய பெறுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள் முன்னாடி நீங்க சொல்லுங்க, தேவனே நான் உமக்குள்ள நிறைவா இருக்கிறேன், நான் உமக்குள்ள பூரணமா இருக்கிறேன். உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். All that is yours are mine. சொல்லுங்க சொல்லுங்க, உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். All that is yours are mine. All resources, all power, all glory, all honor. This is much bigger than just money. எல்லா கணமும், எல்லா மகிமையும், எல்லா விஷயங்களும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. இது பணத்தை விட ரொம்ப அதிகமானது, மேலானது. Money is the least thing that God can give you. தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுல மிக சிறிய விஷயம் பணம். He's given you His name, He's given you His glory, He's given you His honor, He's given you His power, He's given what belongs to Him alone. More than anything else, He has given His life to us. அவருடைய நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கனத்தையும் மகிமையும் வல்லமையும் இது எல்லாவற்றுக்கும் மேல அவருக்குரியத, அவருடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். I want you to receive life from Him. When you receive life, then you know the abundance of the things that you receive does not make your life. நீங்க அவர்கிட்ட ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புறேன். நீங்க அவர்கிட்ட ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிறைவு வரும்பொழுது, உங்களுக்கு ஆஸ்தியின் நிறைவு வரும்பொழுது அது உங்களுடைய ஜீவனா மாறாது. The abundance of the things that you possess does not give you life. உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியின் நிறைவு உங்களுக்கு ஜீவனாய் இருப்பதில்லை. இதுதான் என் ஜீவன் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே அதிலிருந்து உங்க அந்த சின்ன பிள்ளையோட டாய் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எதெல்லாம் உங்க ஈகோ ஐடென்டிஃபைட் ஆயிருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. All the places, just like how the kid's identity was attached to this toy so much, all the things that is in your life right now, that your heart is attached to, saying this is my life, detach yourself from all of these things. எப்படி தெரியும் எதுல என் லைஃப் அட்டாச் ஆயிருக்குன்னு? How do I know where my life is attached? எந்தெந்த ஏரியாலலாம் சஃபர் பண்றீங்களோ அந்தந்த ஏரியாலலாம் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். What are the areas that you are suffering right now? Those areas you have some attachment. I'm talking about mental emotional suffering. ஏதோ கை ஒரு கேட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த சஃபரிங் இல்லை, அதை தாண்டி பிசிக்கல் சஃபரிங்கை தாண்டி
எனி ஃபார்ம் ஆஃப் மென்டல் இமோஷனல் சஃபரிங் உங்களுக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் நீங்க உங்களுடைய ஜீவனை அந்த மேட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள ட்ரை பண்றீங்க. அதுல ப்ராப்ளம் இருக்கும் பொழுது உங்க ஜீவனே ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. Beyond your physical suffering, any form of mental emotional suffering that you are having is an indicator that you are trying to derive your life out of it. So when you let go of that attachment and don't derive your life from it, you don't try to suck your life out of that person, out of that thing, out of that identity, out of that fame, out of that breakthrough, out of that whatever you are trying to derive life from, and when you let go and say, my life is not that, I don't receive my life from that, I don't receive my life, and you turn your face to the Father and you allow Him to say, my fullness fills you, that's where you begin to receive life. நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு நேரா அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ, இந்த நபர் தான் என் வாழ்க்கையே, இந்த வேலை தான் என் வாழ்க்கையே, இந்த தொழில் தான் என் வாழ்க்கையே, இந்த விஷயம் தான் என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ, உங்க ஜீவன் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ, அதுல இருந்து துண்டித்து தேவனுக்கு நேரா நீங்க திருப்பும் பொழுது, தேவனே நீர் தான் என்னுடைய ஜீவன் அப்படின்னு திருப்புங்க. Mark 4:19. மார்க் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Very famous parable of the seed. விதையினுடைய ஓமை. So வெவ்வேறு நிலங்கள்ல உழுகுது, முள்ளுள்ள இடங்கள்ல உழுது, கல்லுள்ள இடங்கள்ல உழுது, நல்ல நிலத்துல உழுது. So முள்ளுள்ள இடங்கள்ல உழுகிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. It falls in different land. The seeds are falling in different lands, falling in a thorny land, a rocky land, and a good land, and a roadside. And God is explaining about, Jesus is explaining about the thorny land. நிலம்ன்றது ஹார்ட்னு சொல்றாரு, விதைன்றது வார்த்தைன்னு சொல்றாரு. He says the land is your heart and the seed is the word. So வார்த்தை வந்து முள்ளுள்ள இருதயத்துல உழுகும் பொழுது என்ன நடக்கும், எது முள்ளுன்னு சொல்றாருன்னு பாருங்க. Now when the word of God comes and falls in the thorny land that is your heart, what happens? What are these thorns? 18ஆம் வசனம். Verse 18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். Now these are the ones sown among thorns. They are the ones who hear the word, and the cares of the world. What are the things? Cares of the world, deceitfulness of riches, and the desire for other things. The desire for other things. So these are all entitled things. So that is the thorn in your life. Look at some, say that is the thorn in your life that is stopping from the word manifesting its fruit. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முட்செடிகளா வேலை செஞ்சு தேவனுடைய வார்த்தையை கிரியை செய்யாம தடுக்கிறதா இருக்குது. So when you uproot all these things, இந்த விஷயங்களை உங்களுடைய இருதயத்துல இருந்து நீங்க பிடுங்கி எறியும் பொழுது, and when the fiery love of God consumes and burns these thorns, தேவனுடைய அக்கினியின் அன்பு வந்து உங்களை உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டு இந்த முட்செடிகளை பச்சித்து போடும்பொழுது, you will step into abundance like anything else. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிறைவுக்குள்ள கால் எடுத்து வைப்பீங்க. Are you guys getting what I'm saying? Okay, let's read Luke chapter 12 verse 22 from the Passion Translation. Let's all read it together. லூக்கா 12:22 ல இருந்து Passion Translationல ஒண்ணா படிக்க போறோம். 12:20. Okay, go ahead. Jesus taught his disciples saying, listen to me, never let anxiety enter your hearts. Never worry about any of your needs such as food or clothing. Never let anxiety enter your heart. Never let worry enter your heart. Okay. For your life is infinitely more than just food or the clothing you wear.
Take the carefree birds as your example. Do you ever see them worry? They don't grow their own food or put it in a storehouse for later. Yet God takes care of each and every one of them, feeding each of them from His love and goodness. Isn't your life more precious to God than a bird? Be carefree in the care of God. Be carefree in the care of God. Be carefree in the care of God. Verse 25. Does worry add anything to your life? Can it add one more year or even one day? So if worrying adds nothing but actually subtracts from your life, why would you worry about God's care for you? Think about the lilies. They grow and become beautiful, not because they work hard or strive to clothe themselves. Yet not even Solomon, wearing his kingly garments of splendor, could be compared to a field of lilies. If God can clothe the fields and meadows with grass and flowers, can't He clothe you as well, O struggling one with so many doubts? I repeat it. Don't let worry enter your life. Live above the anxious cares about your personal needs. Say, live above. Live above the care line. Live above the anxious cares. Okay? Next. People everywhere seem to worry about making a living, but your Heavenly Father knows your every need and will take care of you. Next. Each and every day He will supply your needs as you seek His kingdom passionately above all else. Yeah. So don't ever be afraid, dearest friends. Your loving Father joyously gives you His kingdom realm with all its promises. Right? Don't ever be afraid, dearest friends. Your loving Father joyously gives you His kingdom realm with all its promises. காட்டு புஷ்பங்களை பார், காகங்களை பார், இதை பார், அதை பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் உங்கள் பரமபிதா அவைகள் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாரு? பிழை போட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, live carefree in the care of the Father. தேவனுடைய பராமரிப்புல கவலை இல்லாம வாழுங்க. Live carefree in the care of the Father. தேவனுடைய தகப்பனுடைய பராமரிப்புல கவலை இல்லாம வாழுங்க. God wants to etch in your conscious and subconscious that He cares for you. தேவனுடைய உங்களுடைய சிந்தையினுடைய ரெண்டு மண்டலங்களிலும் அவர் வந்து கல்லில் எழுதின மாதிரி அச்சு போட விரும்புகிறாரு. அவர் உங்களுக்காக கரிசனையா இருக்கிறார். அவர் உங்களை பராமரிக்கிறார்ன்ற உண்மையா? ஒரே ஒரு ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. நீர் என் மீது கரிசனை உள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me understand, help me know that you are a God who cares for me.